பிரேமலதா விஜயகாந்துக்கு வந்து ஒரு ஆசை இருக்கு. என்ன ஆசைனா, மாநிலத்துல எப்படியாவது தன்னுடைய பையனையும் டெல்லி அரசியல் எப்படியாவது தன்னுடைய சகோதரனையும் அனுப்பி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டான். ஏன்னா நீங்க அவங்களோட வரலாறுல எடுத்து பாருங்க, எந்த கட்சியில அவங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தாலும் கண்டிப்பா ஒரு ராஜ்யசபா சீட்டு கேட்டுருவாங்க. ஏன்னா எப்படியாவது என்ன பண்ண டெல்லி அரசியலுக்கு தன்னுடைய சகோதரனை அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப என்ன பண்ணுவாங்க, இந்த பேரங்கள்லாம் நடக்கிறதா தகவல் வந்து நம்மளுக்கு வந்து தெரியுது. அரசியல் வல்லுநர்களும் அதான் சொல்றாங்க. இதன் மத்தியில தேமுதிகல கொஞ்சம் விரிசல் அடைகிற ரேஞ்சுக்கு தான் இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு வந்து பொருளாளர் பதவி கொடுத்தாங்க, அவங்களுடைய பையனுக்கு வந்து மாநில செயலாளர் போஸ்டிங் கொடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி இந்த கொஞ்சம் சீனியர் இருக்காங்கல்ல, முன்னாள் எம்எல்ஏ நல்ல தம்பி, அவர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன வந்து செயற்குழு உறுப்பினர் பதவியில இருந்து என்ன தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, அவர் ஒரு கடிதம் போட்டார். இன்னொரு பக்கம் அனகே முருகேசன் அவர் என்ன பண்றாருன்னா, அவர் ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காரு, என்ன தயவு செய்து இருந்து பதவியில இருந்து தூக்கிடுங்க, இல்ல நான் கட்சியில இருந்து விலகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, கலக குரல் எழும்பி இருக்கு. இன்னும் நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா இவங்க வந்து குடும்ப அரசியலா மாறிச்சு, குடும்ப கட்சியா மாறிச்சு,